மகா வீட்லேருந்து கிளம்பி இங்கே ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. ஏன்னா சூர்யா வந்துட்டு தன்னுடைய பிஏ மூலமாக இங்கே மகாவுக்கு ஃபோன் பண்ணி ஆஃபீஸில் நிறைய ஒர்க் இருக்குன்னு சொல்லி வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே வந்துட்டு மகா சொன்ன பொய்யை கண்டுபிடிச்சிடுறாங்க. சூர்யா தனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி தன்னை கவனிக்க வச்சதுலேருந்து எல்லாம் பார்த்துக்கிட்டது மகான்ற விஷயம் மகா வாய் மூலமாகவே எல்லாமே தெரிஞ்சுக்கிறாங்க. இதனால மகாவுக்கு நம்ம இங்கே ஆஃபீஸ்க்கு வர வச்சு அதான் ஸ்வேதாவை பற்றி எல்லாமே தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் மறைக்கிறதுக்கு என்ன இருக்குன்ற மாதிரி ஸ்வேதாவையும் வர வைக்கிறாங்க. இங்கே மகாவை வெறுப்பேற்றணுங்கிறதுக்காக. ஆனால் மகா அதில் ஒரு பெரிய விஷயம் எடுத்துக்காக இங்கே வந்து சூர்யாவை கண்டிப்பாக வெறுப்பேற்றியே ஆகணுன்றதுனால அவங்களும் அதே வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க வீட்டில் இருக்க அனாமிகா இந்த மகா பாட்டுக்கு கிளம்பி நேராக ஆஃபீஸ்க்கு போயிட்டாங்க. ஆமாம், அவங்களுக்கு ஆஃபீஸில் அங்கே என்னதான் வேலை இருக்குது, விஜய்கிட்ட கேட்கலான்னு சொல்லிட்டு விஜயை கேட்குறாங்க. ஆமாம் விஜய், மகாக்கா இங்கே வீட்டில் மட்டும் வேலை பார்க்குறது இல்லாமல் அவங்க ஆஃபீஸில் போய் வேலை பார்க்குறாங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, உனக்கு மகா அண்ணியை பற்றி தெரியாதே, சரி இந்த தடவை நான் அண்ணியை பற்றி பெருமையாக பேசினா உனக்கு எதுவும் கோவம் வராதேன்னு சொல்கிறாங்க. இல்லை இல்லை, நான் அதெல்லாம் கோவப்பட மாட்டேன், நானாக தானே வந்து கேட்குறேன் அப்படின்னு எங்கள் அனாமிகா சொல்ல, அதானே நீ எப்போ எப்படி மாறுறனே தெரிய மாட்டுது, அதனால தான் முன்கூட்டியே கேட்டுக்கிட்டேன்னு சொல்கிறாங்க விஜயும். நீ சொல்லு, மகா என்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க இங்கே அனாமிகாவும். அதுக்கு விஜய் சொல்கிறாங்க, அண்ணி சூப்பராக டிசைனிங் பண்ணுவாங்க தெரியுமா உனக்கு, அவங்க பண்ணுற டிசைன் வெளிநாட்டில் இருக்கிற கம்பெனி வரைக்கும் பிடிச்சு போய் இப்போ அண்ணனுக்கு அதுவே கோடி கணக்கில் நிறைய லாபத்தை அள்ளி கொடுத்துருக்கு, அது உனக்கு தெரியுமா. ஆனால் அண்ணி அதை ஒரு பெரிய விஷயமாவே இந்த வீட்டில் எடுத்துக்கிறதும் கிடையாது. இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கும் அதனால தான் மகானியை ரொம்பவே பிடிச்ச போயிருக்கு. சில பேர் அந்த இடத்துல இருந்தாங்கன்னா ரொம்ப தலக்கணத்தோட இருப்பாங்க. ஆனால் அன்னிக்கிட்ட அப்படிப்பட்ட எந்த ஒரு எதுவுமே இருக்காது. அவங்க எப்போதும் போல நார்மலாக தான் இருந்துகிட்டு இருப்பாங்க. அதுதான் எனக்கு அண்ணிக்கிட்ட பிடிச்ச மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே, அது உனக்கு தெரியுமா. அதனால தான் அண்ணியை எல்லாருக்குமே இந்த வீட்லேயும் பிடிக்கும். உனக்கும் போக போக பாரு, இந்த வீட்டில் மகா அண்ணியை உனக்கு ரொம்பவே பிடிக்கவும் ஆரம்பிச்சிடும்னு சொல்கிறாங்க. ஓ, இவ்வளோ வேலை பார்த்துட்டு இருக்கலாவா அப்படின்ற மாதிரி கேட்காம, இப்போ என்ன வேலையாக கிளம்பி போயிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓ, அண்ணி வீட்டில் இல்லையா, அண்ணி வீட்டில் இல்லைன்னா கண்டிப்பாக அண்ணனோட ஆஃபீஸ்க்கு தான் போயிருப்பாங்க. அங்கே போயிட்டு டிசைனிங் வேலை எதுவும் இருந்துச்சுன்னா பார்த்து கொடுத்துட்டும் வருவாங்க. இவங்க இது மாதிரி நிறைய கான்ட்ராக்டை வந்துட்டு அண்ணனுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல, ஓ அண்ணி தான் எல்லாமேன்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. ஆமாம், இதை வேற நான் சொல்லணுமா, நான் சொன்னதுலேயே நீ தெரிஞ்சுக்க வேண்டாமான்னு சொல்லி கேட்குறாங்க. சரி விஜய், நான் அதான் கேட்கலான்னு நினச்சேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன யோசிக்கிறேன்னு விஜய் கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நானும் கொஞ்சம் டிசைனிங்லாம் பண்ணுவேன், ஆனால் இது நாள் வரைக்கும் நிறைய கம்பெனிகள் ஏறி இறங்கி எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட விஜய், என்ன நம்பிக்கா சொல்கிற, உனக்கு டிசைனிங் ஒர்க் வருமா, இது நாள் வரைக்கும் என்கிட்ட நீ சொன்னது கூட இல்லைன்னு சொல்ல, நீ கேட்டதில்லை நானும் சொன்னதில்லை, இப்போது இங்கே வந்ததுக்கு பிறகு தான் எனக்கே தெரியுது மகா பண்ணுவாங்கன்னு நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே நானும் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் பண்ண விஷயம் உனக்கும் தெரியாதுல்ல, சொல்லணும்னு தான் சொன்னேன்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல அனாமிகா, உனக்கும் ஒரு டேலண்ட் இருக்குல்ல அப்படின்னு சொல்ல, என்ன நீ டேலண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அதோட நிறுத்திட்டு என்னையும் ஆஃபீஸ்க்கு அழைச்சிட்டு போக மாட்டியான்னு கேட்குறாங்க. ஆஃபீஸ்க்கா, அந்த ஆஃபீஸில் போய் நீ என்ன வேலை பார்க்க போகிறேன்னு கேட்குறாங்க. என்ன விஜய், இவ்வளோ நேரம் நம்ம பேசிக்கிட்டு இருந்ததே மறந்துட்டியா, எனக்கும் நல்லாவே டிசைனிங் ஒர்க் வரும், நானும் வேணும்னா அங்கே உங்கள் சூர்யான் ஆஃபீஸில் போயிட்டு ஒர்க் பண்ணி கொடுக்குறேன், என்ன உனக்கு ஓகே தானே அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, எதுக்கும் வீட்டில் ஒரு வார்த்தை அண்ணன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணலாமேன்னு சொல்ல, இதுக்கெல்லாம் உங்கள் அண்ணன் வேண்டானே சொல்ல மாட்டார், அதுவும் ஆஃபீஸில் நிறைய பேருக்கு சான்ஸ் கொடுத்துருக்காரு, ஏன் உங்கள் அண்ணியே நிறைய கான்ட்ராக்டை ஓகே பண்ணி கொடுத்துருக்காங்க, அப்படின்னு அவங்கள விட பெஸ்ட்டாக பண்ண மாட்டேனா என்ன அப்படின்னு அனாமிகாவும் சொல்கிறாங்க. இதை கேட்டேன் விஜயும், சரி சரி நீ கோவப்படாத, நானே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, அடுத்த நாள் எங்கள் வீட்டில் வந்து நேராக சூர்யா கிட்டே விஷயத்த சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, அனாமிகா வந்தால் வரட்டும், அவங்களும் இந்த டிசைனிங் பண்ணட்டும், எனக்கும் அந்த ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு, இன்னொரு கான்ட்ராக்டை ஓகே பண்ணணும், அது இங்கே மகா கையில் தான் இருக்குது, மகா ஏற்கனவே நல்லா டிசைன் பண்ணி ஏற்கனவே 2-3 கான்ட்ராக்ட் அவளால் ஓகே ஆயிருக்கு, அந்த ஒரு நம்பிக்கையில் தான் இங்கே மகாவை திரும்பவும் கூட்டு நான் டிசைன் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அப்படியே அனாமிகா பண்ணாலும் பிரச்சனை இல்லை, கௌதம் இது வரைக்கும் ஒரு கான்ட்ராக்ட் கூட உங்ககிட்டேருந்து எனக்கு வந்தது கூட கிடையாது, தயவு செஞ்சு இந்த தடவையாவது ஏதாவது ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கௌதமும் சொல்லிடுறாங்க. ஓ, இங்கே கௌதம் வேற இருக்காரா, கௌதம்க்கு ஏற்கனவே மகாவை பிடிக்காதுன்னு தெரியும், இதை வச்சு நம்ம ஏதாவது பண்ணலான்ற மாதிரியான யோசனையில் இருந்துகிட்டு இருக்காங்க. நாளைக்கு எல்லாருக்குமே அந்த டிசைனை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்துட்டு கொண்டு போய் பார்க்குறாங்க, அது எல்லா டிசைனை விட பெட்டராக இருக்கிறதுன்னு பார்த்தா இது வந்து மகாவோட டிசைன் தான் எப்போதுமே இங்கே சூர்யாவுக்கும் பிடிச்சிருக்கும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, யாருமே இல்லாத நேரத்தில் இங்கே மகாவோட டிசைனை பார்த்துட்டு அனாமிகாவுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது.
அனாமிகா அப்போ நினைக்கிறாங்க, நம்மளை விட பெஸ்ட்டாக பண்ணியிருக்காளே இவ, கண்டிப்பாக இவளோடதை தான் ஓகே பண்ணுவாங்க, அப்படி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னா இதில் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் நம்ம மாற்றி வச்சுருவோமே நினச்சிட்டு இங்கே அனாமிகா வந்துட்டு அதெல்லாம் மாற்றி எடுத்து வச்சிடுறாங்க. இதை வந்து யாருமே கவனிக்கலை. கடைசியில் மீட்டிங் வருது. மீட்டிங்க்கு வரவங்க இங்கே எல்லாரோட டிசைன்ஸையும் வாங்கி பார்க்குறாங்க. அதில் வந்துட்டு இங்கே ரொம்ப மிஸ்டேக்காக இருக்கிறதுன்னு பார்த்தா மகாவோடது தான். இது யார் டிசைன் பண்ணதுன்னு சொல்ல இவங்க தான் அப்படின்னு எங்கள் சூர்யா சொல்கிறாங்க. என்ன சார் இவ்வளோ மோசமாக இருக்குது, நீங்களே பாருங்கன்னு சொல்லி கொடுக்க, இல்லையே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்க்கும்போது நல்லா தானே இருந்தது, ஏமாக்கா இதுக்கப்புறம் நீ இதில் எதுவும் எக்ஸ்ட்ரா ஒர்க்கிங் பண்ணினியான்னு கேட்குறாங்க. இல்லைங்க நான் அவ்வளவுதான் பண்ணினேன், அதுக்கப்புறம் நான் இதை எடுக்கவே இல்லைன்னு சொல்ல இங்கே சூர்யாவுக்கு ஒரு சந்தேகம் வருது. சரி நீ ஏற்கனவே பண்ண ஒர்க்கை எப்பயுமே நீ ஒரு மெயிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைப்பல, ஆமாம் எப்போதுமே என்கிட்ட இருக்கும், அதை மெயில் பண்ணிவிடு, அதான் இவங்க பார்க்கட்டும்னு சொல்கிறாங்க. சூர்யா சொன்னது போல் அவங்க பிஏ வந்துட்டு தன்னிட்ட இருக்க மெயில் மூலமாக அவங்களுக்கு மெயில் அனுப்ப அதில் இருக்க டிசைன் பார்க்குறாங்க. சூப்பராக இருக்குங்க மேடம்னு சொல்லிட்டு இதையே ஓகே பண்ணிடுறாங்க. சரிங்க சார் இது எப்படி மாறி இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்க, தெரியலையே சார், கண்டுபிடிக்கலாம், இது யாரோ வேணும்னு பார்த்த வேலை மாதிரி தான் தெரியுது, யார் என்னன்னு நாங்கள் பார்த்துக்குறோம், உங்களுக்கு இங்கே மகாவோட டிசைன்ஸ் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப நல்லா இருக்கு சார்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே போல் இங்கே கௌதமோடையும் அனாமிகாவோடதையும் வாங்கி பார்க்குறாங்க. அனாமிகாவோடது ரொம்ப மோசமாக இருக்குது, கௌதமோடது ஓரளவு பெட்டராக இருக்குது. அவங்க வந்து சொல்கிறாங்க, இந்த டிசைன்ஸ் கூட ஓரளவு பரவாயில்ல சார், இதையும் நாங்கள் எடுத்துக்கிறோம், எது பெட்டராக இருக்கோ அதை நாங்கள் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு கௌதமோடதையும் கொண்டுட்டு போகிறாங்க. கௌதமுக்கு ஏகப்பட்ட சந்தோஷம், இது நாள் வரைக்கும் தன்னோடதை யாருமே செலக்ட் பண்ணதில்லை, கடைசியில் இவங்களாவது வாங்கிட்டு போனாங்களே அப்படின்னு நினச்சி ஒரு சந்தோஷத்துலையும் இருந்துகிட்டு இருக்காங்க. இங்கே அனாமிகாவை தான் கொள்ள வெறியில் இருக்காங்க மகா மேலே. மகாவோடதை எப்படியும் செலக்ட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அவங்க எப்போதுமே மெயிலில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறத ஒரு பழக்கமாக வச்சுட்டு இருந்திருப்பா போல. அதனால தான் அவளோட டிசைனை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. இல்லைன்னா இங்கே டிசைனே செலக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, இந்த கான்ட்ராக்டே இவங்களுக்கு வந்திருக்காது. இப்போ என்ன பண்ணுறதுன்ற மாதிரியான யோசனையில் அனாமிகா இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் கௌதம்க்கு ஏற்கனவே தெரியும். வெளியில் வர கௌதம் ஒரு நிமிஷம் அனாமிகான்னு சொல்லி நிறுத்துறாங்க. என்ன விஷயம்னு சொல்லி கேட்க, நீ பண்ண வேலை யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா, இந்த மாதிரி மகாவோட டிசைனிங்கை மாற்றுறதே நீதான்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும், அதுக்கெல்லாம் நான் ஆதாரமாக வீடியோவாக கூட எடுத்து வச்சிருக்கேன், பார்க்குறியா நீ அப்படின்னு சொல்லி காட்டேன். இதை கேட்டதுமே எங்கள் அனாமிகா அப்படியே வியந்து போய் நின்று பார்த்துட்டு இருக்காங்க ஆச்சரியத்தோட. மாட்டிக்கிட்டோமே நினச்சி, என்ன அனாமிகா என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, நீ ஏன் இப்படி பண்ண, எதுக்காக இப்படி பண்ணன்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கு கூட நான் முட்டாள் கிடையாது, ஆனால் மகாவை இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து விஜய்க்கு ரொம்பவே பிடிக்கும், ஆனால் உனக்கு பிடிக்காம போனதுக்கு காரணம் என்னன்றது தான் எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பிரபா மேலேன்னா நீ பிரபா மேலே தானே கோவப்படணும், மகா மேலே கோவப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லையே, இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு நீ துணையாக கிடச்சிட்ட, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு வந்துட்டு அனாமிகா கேட்க, ஆமாம் இந்த வீட்டிலேருந்து மகாவை விரட்டணும்னு நானும் அம்மாவும் எவ்வளவோ பிளான் பண்ணோம், எதுவுமே முடியலை, இப்போ நீயும் எங்களுடைய கூட்டணியில் சேர்ந்த மாதிரி தான் சொல்ல, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் என்கிட்டேருந்து நீ தப்பிக்கவே முடியாது அனாமிகா, என்கிட்ட உன்னோட வீடியோ ப்ரூஃப் இருக்குது, இதை நான் சூர்யா கிட்ட காட்டினாலே இந்த வீட்டில் உன்னோட நிலைமை என்ன ஒன்று கொஞ்ச நாள் யோசிச்சுப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் அனாமிகா அப்படியே பேயறிஞ்ச மாதிரி நின்றுட்டே இருக்காங்க. என்ன சொல்கிறதுன்னு கூட அவங்களுக்கு தெரியவே இல்லை. அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே வீட்டுக்கு கௌதம் போயிடுறாங்க. எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பி போக அங்கே வந்துட்டு கான்ட்ராக்ட் ஓகே ஆனதை நினச்சி ரொம்ப சந்தோஷத்தில் தாத்தா பாட்டி சித்ராதேவி எல்லார்கிட்டையுமே சொல்லிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் கௌதம் வேற ஒரு பக்கம் ஹாப்பியாக இருக்காங்க, என்னோட டிசைன்ஸ் வேறு வாங்கிட்டு போயிருக்காங்கன்னு சொல்ல, இதை கேட்ட சித்ராதேவி, இதே போல் இன்னும் கொஞ்சம் உங்ககிட்ட இருக்க திறமையை மேம்படுத்திக்க பாரு, அதுதான் உனக்கு கை கொடுக்குன்னு சொல்லி இங்கே சித்ராதேவியை சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் இங்கே ரூமில் கொண்டு போயிட்டு தன்னுடைய ஃபோனை சார்ஜ் போட்டிருக்காங்க. அப்போ அங்கேருந்து எடுத்துகிட்டு வர ஐஸ்வர்யா வந்துட்டு கொஞ்ச நேரத்தில் எங்கள் வீட்டிலேயே மகாவே எல்லாருக்கும் சமையல் பண்ணி சாப்பாடெலாம் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமா எங்கள் ஐஸ்வர்யா வந்து கேட்குறாங்க, மகா இப்போ உனக்கு சந்தோஷமான சொல்ல இங்கே வந்துட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஐஸ்வர்யா கிட்ட சொல்கிறாங்க. இப்போ புதுசாக ஸ்வேதா வேற அங்கே ஆஃபீஸ்க்கு வரையும் வர வச்சிருக்காருகடி, இவர் வேணும்னே பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்ல, இதை கேட்ட ஐஸ்வர்யாவும், நீயும் விட்டுறாத, அதுக்காக அவரை இப்படியே விட்டனா அப்புறம் உன்னை விட்டு போயிட்டே இருப்பார், பேசாமல் அவர் இருக்க பிடிக்கிறதுக்கான வழியை மட்டும் பாருன்னு சொல்கிறாங்க எங்கள் ஐஸ்வர்யாவும். இதை கேட்ட மகாவும், கண்டிப்பாக நான் அவ்வளோ சீக்கிரத்தில் யார்கிட்டையும் விட்டு கொடுத்துட மாட்டேக்கா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்க நேரத்தில் தான் இங்கே சூர்யா ரொம்ப யோசனையில் இருக்காங்க. அப்போ இங்கே ஐஸ்வர்யா ரூமுக்கு வராங்க. என்ன சூர்யா என்ன யோசிக்கிறீங்க, திரும்ப மகாவை எப்படி கஷ்டப்படுத்தலான்னு யோசிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை நான் அதை பற்றி யோசனையில் இல்லை, மகாவோட டிசைனிங்கை யாரோ வந்துட்டு கெடுத்திருக்காங்க, யாருன்னு என்னால் கண்டுபிடிக்கவே முடியலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியும்னு எங்கள் ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. உனக்கா, நீ தான் ஆஃபீஸ்க்கே வரலையே, உனக்கு எப்படி தெரியும்னு சொல்ல,
கௌதம் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறாங்க. கௌதம் சொன்னானா அவனும் தான் இருந்தான். இப்போ அவனோட டிசைனிங் ஒர்க்கையும் தான் வாங்கிட்டு போயிருக்காங்க. பரவாயில்ல, இப்பெல்லாம் முன்னை விட கொஞ்சம் நல்லாவே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒர்க் பண்ணுறதுனால என்ன ஆக போகுது சூர்யா? உண்மையா நியாயமா இருக்கணும்ல, அதுதான் அவர்கிட்ட இல்லவே இல்லையே. கண்டிப்பா இப்பன்னு இல்லை, அவர் எப்போதுமே திருந்த போறதில்லைன்னு சொல்ல, எதுக்கு இப்போ நீ கோவப்பட்டு பேசிட்டு இருக்கேன்னு ஐஸ்வர்யா கிட்ட கேட்குறாங்க. இதோ நீங்களே பாருங்கன்னு சொல்லி இங்கே கௌதமோட ஃபோனை எடுத்து காட்டுறாங்க. அதில் எங்கள் அனாமிகா பண்ண வேலை அப்படியே தெளிவாக ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஆமாம், இது அனாமிகா. அனாமிகா என்ன பண்ணிட்டு இருக்கா? இது யார் வீடியோ எடுத்ததுன்னு சொல்ல, அனாமிகா பண்ண வேலை தான் இங்கே மகாவோட டிசைனிங் மாற்றினது எல்லாமே அனாமிகா தான். இதை வீடியோ எடுத்து அவர் தான் வச்சிருந்திருப்பார் போல. நான் இப்போ யதார்த்தமாக அவருடைய ஃபோனை எடுக்கும் பொழுது தான் அவருடைய ஃபோனில் எந்த ஆதாரத்தையே நான் பார்த்தேன்னு எங்கள் ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. இந்த அனாமிகா எதுக்காக இப்படிப்பட்ட வேலையை பார்க்கணும்னு சொல்ல உடனே இங்கே வந்துட்டு சூர்யா கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் இன்னமும் அனாமிகாவை பற்றி புரிஞ்சுக்காம இருக்கீங்க போல. அவள் பண்ணுற வேலையெல்லாம் இந்த வீட்டில் உங்களுக்கு தெரிஞ்சு நடக்குதா தெரியாமல் நடக்குதான்றது கூட தெரியல. அதனால் அவளை பற்றி சில விஷயங்களை சொல்லணும்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. இந்த வீட்டில் மகா வாழக்கூடாதுன்னு நினைக்கிறா. அதனால் அவள் என்னென்ன வேலை பார்த்தான்னு தெரியுமா அவங்களுக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையிலையும் அக்கா சமையல் பண்ணிட்டு இருக்கும் பொழுது சமையல் பண்ணிட்டு அதுவும் நீங்கள் ஃபோன் பண்ணீங்கன்னு பேசிட்டு ரெடி ஆகிறதுக்காக வந்த பொழுது அக்காவோட சமையலை கெடுக்கணுங்கிறதுக்காக அது எல்லாத்துலேயும் கொஞ்சம் உப்பாளி போட போனதை நானும் பார்த்தேன். சரியான நேரத்தில் நான் போனதுனால ஏதேதோ சொல்லி என்கிட்ட சமாளிச்சா. அது மட்டுமா அன்னைக்கு எல்லாரும் முன்னாடி சாரி கேட்டது எதுக்காக? சாரி கேட்கணும்னா தனியாக போய் கேட்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு பொதுவா எல்லாருக்கும் காதல விளங்குற மாதிரி யாருமே சாரி கேட்க மாட்டாங்களே. தன்னுடைய தன்மானத்தை இழந்து சாரி கேட்குற அளவுக்கு ஒன்றுமே இல்லையே. அந்த இடத்துல அவ தன்னுடைய பெருமையாகவும் தன்னை பற்றி 4 பேர் நல்ல விதமாக நினைக்கணுங்கிறதுக்காகவும் தான் அந்த சாரியை அவள் கேட்டான். அது உங்களுக்கு புரியலையா சூர்யா? இப்போ கூட பாருங்கள், அக்கா பண்ண டிசைனிங் ஒர்க்கில் என்ன வேலை பார்த்துருக்கான்னு நீங்களே பாருங்கள் அப்படின்ற மாதிரி இங்கே சொல்கிறாங்க. இப்போ தான் ஐஸ்வர்யா சொன்ன ஒவ்வொரு விஷயமே சூர்யாவுக்கு புரிய ஆரம்பிக்குது. அப்போது இந்த வீட்டில் அனாமிகாவுக்கும் மகாவுக்கும் ஒத்து வராதுன்னு நினைக்கிறேன். மகாவை ஏதாவது ஒரு செய்யணுன்ற ஒரு திட்டத்தோடு தான் இந்த அனாமிகா இருந்துகிட்ருக்கா. இப்படி மகா மேலே என்ன கோவம்? மகா என்ன பண்ணா? மகா வந்து எங்கள் விஜயும் அனாமிகாவும் நல்லா இருக்கணும்னு நினச்சி வீட்டுக்கு தெரியாத பல விஷயங்கள் செஞ்சா. அது தெரியாமல் அனாமிகா இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் நினச்சிட்டு இந்த வீடியோவுக்கு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போகிறாங்க. ஒரு நிமிஷம் சூர்யான்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடுறாங்க. அதெல்லாம் கேட்காத சூர்யா எல்லாரையும் கூப்பிட்டு இந்த வீடியோவை வந்துட்டு காட்டுறாங்க. இதை பார்த்தா மொத்த குடும்பம் அதிர்ச்சி ஆகிறது மட்டும் இல்லாமல் எங்கள் காயத்ரிக்கு பயங்கரமான ஒரு கோவம் வருது. என்னதான் எனக்கு மகா மேலே கோவம் இருந்தாலும் அவளுடைய தனிப்பட்ட வேலையில் நான் என்றைக்குமே வந்துட்டு தலையிட மாட்டேன். ஆனால் நீ எதுக்காக இப்படி பண்ணணும்னு சொல்லி எங்கள் அனாமிகா மேலே ரொம்பவே கத்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் சூர்யா சொல்ல வரத்துக்குள்ள விஜய் சொல்கிறாங்க, ஓ இதுக்காக தான் காலையிலே என்கிட்ட வந்து மகா நீ என்ன வேலை பார்க்குறாங்க என்னக்கா பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஆஃபீஸ்க்கு போய் இந்த மாதிரி தில்லாலங்கடி வேலை பார்க்குறதுக்காக போனியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை விஜய் அப்படின்னு சொல்ல, வசமாக மாட்டினதுக்கு அப்புறம் என்ன எதுக்காக நீ அதை மறைக்கணும்னு நினைக்கிற? அதான் 19 ரூபாய் எல்லாம் முன்னாடியே நீ பண்ண வேலை எல்லாருக்கும் வெளிச்சத்துக்கு வந்துட்டேன். இதுக்கப்புறம் என்ன வேண்டி கிடக்கு? நீ பண்ண தப்ப நீ ஒத்துக்க போகிறதில்ல. ஆனால் இந்த வீடியோவில் இருக்கிறது நீ தானே, அதையாவது நீ ஒத்துக்கிட்டு தானே ஆகணும்னு விஜய் கேட்குறாங்க. சூர்யாவும் எந்த பதிலும் சொல்லாமல் நின்றுட்டு இருக்க. இனிமேல் அனாமிகாவால் உங்களுக்கோ இல்லை மகானிக்கோ எந்த பிரச்சனையும் வராதுன்னு இனிமேல் நான் கவனிச்சுக்கிறேன். இனிமேல் அவள் அந்த ஆஃபீஸ் பக்கமே வரமாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் அனாமிகா ஆடி போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஆஃபீஸ்க்கு போயாவது மகாவை தொந்தரவு கொடுக்கணும்னு நினச்சோம், இப்போ அதுவும் முடியாமல் போயிடுச்சு நினச்சி நின்றுக்கிட்டு இருக்க. எல்லாம் இந்த கௌதமோட வேலையாக இருக்கும். கௌதம் தான் வீடியோ எடுத்து வச்சுட்டு என்னையை மிரட்டிட்டு இருந்தான். இப்போ அந்த வீடியோவை போட்டு காட்டி என்னையை வீட்டிலேயே இருக்க வைக்கணும்னு நினச்சிட்டான் போல அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் கௌதம் தான் இல்லவே இல்லைன்ற மாதிரி தலையாட்ட இங்கே கௌதம் பார்த்துட்டு ஐஸ்வர்யா முறைக்கிறது மட்டும் இல்லாமல், நீ தானே கௌதம் வீடியோ எடுத்த, எதுக்கு எடுத்த நீ எதுக்காக யார்கிட்டையும் காட்டலை அப்படின்னு கேட்குறாங்க ஐஸ்வர்யா. இங்கே உடனே சூர்யாவும் கேட்குறாங்க. இதை கேட்ட இங்கே வந்துட்டு சித்ரா தேவி கௌதமை பார்க்க கௌதமுக்கு என்ன சொல்கிறதுன்னு கூட தெரியல. அப்போ தான் வந்துட்டு ஐஸ்வர்யாவை சொல்கிறாங்க, வேறு எதுக்கு எடுத்திருப்பான், இதே போல் அனாமிகாவை வச்சு மிரட்டியிருப்பான். அனாமிகாவை தான் மூலமாக ஏதாவது காரியம் சாதிக்கணுங்கிறதுக்காக அம்மாவும் பையனும் ஏதாவது புதுசாக பிளான் பண்ணியிருப்பாங்க. அது நடக்கலை அப்படி தானேன்னு சொல்லி கேட்க, இந்த குடும்பத்தில் முதல்ல பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துகிறதே நீங்களும் அனாமிகாவும் மட்டும்தான். அதை முதல்ல நிறுத்திக்கிட்டீங்கனாலே இந்த குடும்பம் நல்லாயிருக்கும், சந்தோஷமாக இருக்கும், தாத்தா பாட்டியும் ஹாப்பியாக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் இப்படி இருக்கிற வரைக்கும் கடைசி வரையிலையும் இந்த குடும்ப கஷ்டத்தை மட்டும்தான் அனுபவிக்கணும்னு சொல்லி திட்டிகிட்டே போயிடுறாங்க. அதுக்கு பிறகு இங்கே சூர்யா சொல்கிறாங்க அனாமிகாவை பார்த்து, கடைசியில் இவ்வளோ பெரிய கேவலமான வேலையை பார்ப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை அனாமிகா. இந்த இடத்துக்கு வேறு பொண்ணு இருந்திருந்தா கூட கொஞ்சம் அமைதியாக நிதானமாக யோசிச்சு இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக யோசிக்கிற ஒரு பொண்ணாக இருந்திருக்கும். ஆனால் எங்கள் விஜய் காதலிச்சான்ற ஒரு காரணத்துக்காக தான் இங்கே நானும் மகாவுமே வந்துட்டு சம்மதிச்சோம். சம்மதம் மட்டும் நாங்கள் தெரிவிக்கலை, உன்னுடைய கல்யாணம் நல்லபடியாக நடக்கணுங்கிறதுக்காக நடக்காத பரிகாரங்கள் எல்லாத்தையுமே நடந்ததாக எல்லாரும் முன்னாடி நம்ப வச்சோம். அப்படி இருக்கிறப்போ அதை கூட புரிஞ்சுக்காம நீ இப்படி பண்ணுறது கொஞ்சம் இதோட நியாயமே இல்லைன்னு சொல்லி திட்டுறாங்க. இப்படி அவங்க திட்டும்போது எதுவுமே பேச முடியாமல் தலை குனிஞ்சு நின்றுட்டுருக்காங்க அனாமிகா. அதே நேரம் எங்கள் விஜயும் பார்த்து மறைக்கிறது மட்டும் இல்லாமல் எங்கள் விஜய் சொல்கிறாங்க, உங்கூட சேர்ந்து வாழணும்னு முடிவு பண்ணு, ஆனால் இப்போது நீ நடந்துக்கிட்ட விதத்தையெல்லாம் பார்க்கும்பொழுது
பொழுது உங்களோட சேர்ந்து வாழறதுக்கு எனக்கு பயமா இருக்கு. நீ எப்போ எப்படி மாறுவனே நான் யோசிச்சு கூட பார்க்க முடியல. உனக்குள்ள ஏன் இந்த பிரச்சனை, எதனால இந்த பிரச்சனைன்றத முதல்ல தேடி கண்டுபிடிச்சு அதை சரி பண்றதுக்கான வழியை தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு எங்க விஜய் உள்ள போயிடுறாங்க. எங்க அனாமிகா தான் எல்லாரும் முன்னாடி கூனி குறுகி அவமானப்பட்டு நின்றுட்டு இருக்காங்க.